பார்த்தோம், ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு அவரை பார்த்ததுல. நம்ம டிவில தான் பார்த்துருக்குறோம், ஆனா இப்ப இவ்வளவு கிட்டத்துல பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு. எப்படி சொல்றது, பைபிள் வசனம் படியே தாழ்மை உள்ள கிருபை அளிக்கிற தேவன் வசனம் இருக்கு. ஆனா அவர் தான் அவளை தாழ்மைக்கு உண்மையிலேயே அவர் தான் பொருத்தமானவர். ஏன்னா எல்லாருமே பாத்தீங்க, எல்லாருக்கும் ஷால் போடும்போது அவங்க கொண்டு வர்றதுக்கு கொஞ்சம் அவரே போய் வாங்கிட்டு வந்து போட்டாரு. அது யார் நோட் பண்ணாங்கன்னு தெரியல, நாங்க நோட் பண்ணினே இந்த நிறைய விஷயம். உண்மையிலேயே அவர் வேற லெவல் தான். கர்த்தர் அவர் ஆசீர்வதிக்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. அவர் என்ன சொன்னா, வசனம் ஒண்ணு சொன்னாரு, பைபிள் வசனத்தை. அது எல்லாருக்குமே உண்மை, அதுதான் வேற லெவல். அவரு யோசேப்பு கதையை சொன்னாரு. யோசேப்பு கதை எல்லாருக்குமே தெரியும் பைபிள்ல. அவரை கூட இருக்கிறாங்க அண்ணன் தம்பிங்களா அவரை குடியில தள்ளிடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவர் வேற இடத்துல விற்கப்பட்டு, ஆனா அங்க போய் அவர் பாத்தீங்கன்னா ஒரு ராஜாவா அவரை கர்த்தர் மாத்தி வச்சிருப்பாரு. அதே போலதான் உண்மையிலவே இந்த யோசேப்பை கர்த்தர் இப்படி வச்சிருக்கிறாரு நம்ம விஜய் சார. அவர் தான் யோசேப்பு. இந்த நாட்டை இல்ல எல்லாத்தையுமே அவர் தான் ஆளுவாரு, அவர் தான் வருவாரு. வேற யாருமே இல்ல, வேற லெவல். எல்லாருமே சொல்றாங்க அவர் புதுசா இப்பதான் கட்சிக்கு வந்திருக்கிறாரு சொல்லிட்டுன்னு. இல்ல அவர் சினிமா நடிக்கும் போதே எல்லாமே ட்ரைனிங், அரசியலாவும் கலெக்டராகவும் போலீஸாகவும் தளபதியாகவும் எல்லா விஷயமே அது ட்ரைனிங் எடுத்துட்டு தான் இப்ப வந்திருக்காரு கட்சிக்கு. அவர் வேற லெவல்ல பண்ணுவாரு.